அட்ரா மரம் அட்ரா. வா தம்பி வா தம்பி வா 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 தம்பி. மிஸ்டர் சேதுராமன் சார், எங்கே எஸ்கேப் ஆகுறீங்க? மேலே வாங்க. உங்க கையால தான் கப்பு வாங்கணும். மேலே வாங்க. கொஞ்சம் நெஞ்சம் பேச்சா பேசுனீங்க. மேலே வாங்க. நான் பெரியப்பா வாங்கிக்கலாமா? வாங்கிக்க மாறா. கொடுங்க சார். சிரிச்சுட்டா கொடுத்துருக்கலாம்ல. போங்க சார். தேங்க்யூ ப்ரோ. பெரியப்பா வாமரா வாமரா. சந்தோஷமா? மாறா, ஆ, எனக்கு இது போதும்டா. இனிமே இந்த ஊர்ல தலை நிமிந்து ஆ. நடப்ப. அண்ணா, இந்தா. பிரமாதம்டா. இது உண்டு. மாறா, வீரா. ம் ம்ம். இந்தா, எல்லாம் உன்னாலதான். நீயும் ஒரு கிஸ் கொடு. ஓ ஓ, ஓ, ஓ. நான் கிஸ் பண்ணனால நீ கொடுக்க மாட்ட. அது சரி. ஆமா, நான் தோக்கணும்னு தானே நீ நினைச்ச? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. எனக்கு தான் தெரியுமே. அதனால தானே கோத்து விட்ட. ஆக்சுவலா நான் உள்ள போனோடனே அவனை நாக் அவுட் பண்ணி முடிச்சிருப்பேன். ஆனா நான் அடி வாங்குறத பார்த்து நீ சிரிச்சிட்டு இருந்த. ரொம்ப நாள் கழிச்சு நீ மனசு விட்டு சிரிக்கிறத பார்த்தேன். அதை பார்த்துட்டே இருக்கணும் போல தோணுச்சு. அதான் அடி வாங்கினேன். உன் மனசுல என் மேல கோவம் இருக்கும், என்னை அடிக்கணும், என்னை துன்புறுத்தணும், ஏதாவது பண்ணணும்னு தோணும். ஆனா உன்னால பண்ண முடியாது. எனக்கு தெரியும். சுத்தி இருக்கவங்க, வீட்டில் இருக்கவங்க, இவங்க எல்லாருக்காகவும் நீ நடிச்சுதான் ஆகணும். அதோட நீ அதெல்லாம் செய்யவும் மாட்ட. உன் கேரக்டருக்கு அது செட்டும் ஆகாது. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உனக்கு எந்த சந்தோஷத்தையும் கொடுத்ததில்லை. அட்லீஸ்ட் உனக்கு இந்த சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நினைச்சேன். அதான் அடி வாங்க. எங்க பெரியப்பா இந்த ஊரோட மானம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோவேன். உன் சந்தோஷத்துக்காக அடி வாங்கியே தோத்துருப்பேன். என்ன அந்த சிரிப்பு பார்க்க முடியாம போச்சேன்னு தான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அவ மட்டும் இருந்திருந்தா என் வாழ்க்கையில எந்த குறையுமே இருந்திருக்காது. கடவுள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு குறைய கொடுப்பான்னு சொல்லுவாங்க.
எனக்கு வேற என்ன குறைய வேணும்னாலும் கொடுத்துட்டு காவேரியை விட்டு வச்சிருக்கலாம். அவ இருந்திருந்தா எனக்கு எந்த கஷ்டமும் தெரிஞ்சிருக்காது. ஒரு உண்மைய சொல்லவா, பொண்டாட்டி இல்லாதவன்லாம் இந்த பூமியில வாழறதே பாரண்ணே. ரொம்ப கஷ்டம். எத்தனை பேர் சுத்தி இருந்தாலும் அவ கூட இருக்கிற மாதிரி வரவே வராது. அவ ஒருத்திதான் என்ன முழுசா புரிஞ்சுக்கிட்டவ. காலம் எங்களை ரொம்ப நாள் சேர்ந்து வாழ விடல. விடு ராமச்சந்திரா, இப்பதான் பசங்க வளர்ந்துட்டாங்கல்ல, மருமகளும் வந்துட்டாங்க, நம்ம தங்கச்சி உன் கூடவே இருக்கா, அப்புறம் என்ன? காவேரி எப்பவும் கூடவே தான் இருப்பா. பாத்தீங்களா, சித்தி இறந்து இத்தனை வருஷம் ஆகுது. சித்தப்பா இன்னும் சித்தியை லவ் பண்ணிட்டு இருக்காரு. கட்டின பொண்டாட்டி எப்படி லவ் பண்ணணும்னு சித்தப்பாவை பார்த்து கத்துக்கணும். என்ன ராகவா, அப்பா இந்த அளவுக்கு ஃபீல் பண்றாரு, அந்த அளவுக்கு நீ ஒய்ஃபை பாத்துக்கிறியா? என்னண்ணா இப்படி கேட்டீங்க? இல்ல, இந்த காலத்துல பல பேர் ஒன்னா சேர்ந்து வாழ்ற மாதிரி வெளியில நடிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்கடா. அதான் அந்த மாதிரி எதுவும் இல்லைல்ல? சேச்சே, அப்படிலாம் எதுவும் இல்லைண்ணா. வீடு வேலைன்னு ட்ரையா இருந்துச்சு. ஆனா கண்மணி வந்த அப்புறம்தான் என் லைஃப் சந்தோஷமா மாறுச்சு. இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் என் லைஃபும் கம்ப்ளீட் ஆச்சு.